இப்போ நம்ம பாஸ்ட் ஆஸ்ட் கொஷின்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆன் எரர், இது வரைக்கும் நம்ம எரர்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, ரிலேட்டிவ் எரர், அப்சல்யூட் எரர். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு we will take a past asked question because I want to explain something about the wrong method and the right method. Okay. Now this question is very, very, very often coming in the test as well as the examinations. என்னென்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் in parallel, that is R1 R2 in parallel இருந்ததுன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் R. Now இதில் வந்து R1 R2க்கு வந்து they give the values as well as the percentage errors, percentage or absolute errors, and then ask you to find out what is the equivalent resistance plus its error. அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து பிகாஸ் இது வந்து காம்பினேஷனில் வருது பாருங்கள், இது வந்து தட் இஸ் இட் இஸ் நோ கோஷன்ட் ரூல் ஹியர் பட் தென் சம் ரெண்டும் வந்து கம்பைண்டாக ஆட் ஆகிட்டனால நான் என்ன சொன்னேன் முன்னாடியே வார்னிங் நான் என்ன கொடுத்தேன், நமக்கு இது மாதிரி கம்பைண்டாக வந்ததுன்னா டோன்ட் ட்ரை டு டூ எனி கைண்ட் ஆஃப் அ மெத்தட். ஆல்வேஸ் டூ ஃபண்டமெண்டல்லேருந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஷார்ட் இதெல்லாம் போடணும் ஃபண்டாஸ்லேருந்து போடணும். அந்த ஃபண்டாஸ்லேயும் போட்டால் என்ன வரும்னா இப்போ இதை கொடுத்துருக்கேன். இப்போ dr/r², டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், dr/r² dr1/r1², dr2/r2². ஸோ இதிலே நம்ம என்ன போகணும், இப்போ நமக்கு ரிலேட்டிவ் எரர்னா dr/r = இப்போ ஒரு r மேலே போச்சுன்னா this is what it is. Then finally what happens is when you substitute, because r is equal to r1/r2 போட்டானா ஃபைனலாக what we are getting is now the fractional error in the calculated equation is equal to fractional error in r1 multiplied by a factor 1 வரும், okay, which is r2/r1 plus r2 plus then the fractional error in the r2 also to be added multiplied by the weightage factor 1 இருக்கும். இது பிரகாரம் போட்டால் கரெக்டாக ஆன்சர் வரும். ஆனால் சில டீச்சர்ஸும் சில புக்ஸும் இந்த ராங் மெத்தட் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ராங் மெத்தடில் வரும். எப்படி வரும்னா அவங்களோட மெத்தட் என்னென்னா முதல்ல இதை வந்து r = r1 r2 r1 plus r2 இதை யூஸ் பண்ணி ராங் மெத்தட் இதுலேருந்து வரும். எப்படி வரும் அப்படின்னா இது வந்து நியூமரேட்டராக எடுத்துட்டு இது டினாமினேட்டராக எடுத்துட்டு முதல்ல இதனுடைய ஃப்ராக்ஷனல் எரரை முதல்ல கண்டுபிடிக்கும். என்ன δr1/r1 + δr2/r2 போட்டால் தென் ஃப்ராக்ஷனல் எரர் இந்த நியூமரேட்டர் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் எரர் இந்த டினாமினேட்டர் போட்டதுக்கு என்ன பண்ணணும், ஆப்சல்யூட் எரர் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை த டோட்டல் r1 r2 போட்டால் இதுன்னு ஃப்ராக்ஷனல் கிடைக்கும். இப்போ ஃப்ராக்ஷனல் எரர் இந்த நியூமரேட்டர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனல் எரர் இந்த டினாமினேட்டரை ஆட் பண்ணி கொடுத்தாங்கன்னா டபுள் கவுண்ட் ஆகுது பாருங்கள். இங்கே டெல்டா ரெண்டு தடவை வருது. இங்கே இதனால் தப்பு ரிசல்ட் வரும், இன்க்ரீஸ்டு வேல்யூ வரும். இது தப்பு. நான் ஒரு எக்ஸாம்பிளே நான் காமிச்சிருக்கேன். இதில் சப்போஸ் R1 is taken as 100 ohms plus or minus 3 ohms, R2 200 ohms plus or minus 4 ohms போய் போட்டான்னா அவங்க சொன்ன இது வந்து ராங் மெத்தட். மறுபடியும் சொல்கிறேன், சம் டீச்சர்ஸ் as well as சம் கைட் புக்ஸ் வந்து ராங் மெத்தடை டீச் பண்ணுறாங்க. அது தப்பாக இருக்குது. ஆனால் எக்ஸாமில் உனக்கு நெகட்டிவ் மார்க் வரும். அதனால் டோன்ட் ட்ரை டு ஃபாலோ திஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க மெத்தடில் போட்டாங்கன்னா 22/3% வரும் ஆன்சர். வேறஸ் நம்ம மெத்தட் கரெக்ட் மெத்தடில் போட்டாங்கன்னா 8/3 வரும். கரெக்ட் மெத்தட் வந்து இதை நான் வந்து சப்போஸிங் வந்து யூ ஃபர்கெட்டிங் திஸ் பர்டிகுலர் ஃபார்முலா பிரகாரம் போவானா ஓகே, டோன்ட் பாதர் அபவுட் மக்கிங் அப் திஸ் ஃபார்முலா. ஜஸ்ட் டூ யுவர் ஓன் டிஃபரன்சியேஷன் போட்டு பார்த்து ஆன்சர் போட்டாலே போதும். ஓகே, யூ கெட் த கரெக்ட் ரிசல்ட். தேங்க்யூ வெரி மச்.